ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பேக்கிங் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு முட்டை மிட்டாய் அப்புறம் ப்ரௌனி. அப்படி தான் எந்த கிளாஸுக்குமே போகலை. ஓரளவுக்கு குட்டி குட்டி இதெல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு இது பண்ணி வச்சுருக்கிறேன், கெயின் பண்ணி. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேக் மோல்ட் வேணும். ஓடிஜி வாங்கியிருக்கோம், நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ. அம்மாவோட கடை மாற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஈவினிங்கில் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஒரு 6 to 9 மட்டும் சிக்கன் 65, பாப்கார்ன் சிக்கன், அப்புறம் ப்ரௌனி, அப்புறம் முட்டை மிட்டாய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் யார் வேணாலும் வாங்கிப்பாங்க அப்படின்றது எனக்கு அந்தளவுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் தெரியல. ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் என்ன சேல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கான பேசிக் திங்ஸ் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு இன்றைக்கி பார்ப்போம். இது வந்துட்டு பேக்கிங்கான பொருள் கிடையாது. இது வந்துட்டு ஸ்பைரல் பொட்டேட்டோ. இப்போது ரீசெண்டாக இந்த பீச்லலாம் கொடுப்பாங்க இல்லையா பசங்களுக்கு, அது வந்துட்டு வீட்டில் பார்த்து பசங்க கேட்டாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுப்போம் பொட்டேட்டோ வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெட்டீரியல் தான் இது. இது வந்துட்டு 144 rupeesக்கு மீஷோவில் வாங்கியிருக்கேன். அமேசானில் 200 கிட்ட வருது. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இதில் வந்துட்டு பொட்டேட்டோவை குத்திட்டு நம்ம இதை சுற்றினோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ஆகுமா, அது எந்தளவுக்கு ஆகும்னு எனக்கு தெரியல. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்யறதுக்கு பார்க்க அழகாக இருக்குது, க்யூட்டாகவே இருக்குது. இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணும்னு. இது பண்ணிவிட்டு மேலே மயோனைஸு சாஸ்லாம் வச்சு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ சம்மர் வெக்கேஷன் இல்லையா, பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு கொடுக்கலான்னு இது வாங்கியிருக்கேன். பார்க்கும்போதே நல்லா க்யூட்டாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் பொருள் தான் முக்கியமான பொருள். இது வந்துட்டு டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. 31 வர வேண்டியது இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ பார்த்துருவோம். இது ரொம்ப பேக்கிங்க்கு முக்கியமான ஒரு டூல். ரொம்ப ஆசையாகவுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிதம்பரம் மெட்ரோ மாலில் பார்த்தேன். ஒரே ஒரு கேக் மோல்டு வந்துட்டு 200 கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ மீஷோவில் செக் பண்ணிவிட்டு 3 pieces 3 டிசைனில் 284க்கு வாங்கியிருக்கேன். அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பேக்கிங்கை பார்க்கும்போது சைஸ் சின்னதாக தான் இருக்குன்னு தோணுது. அது ரொம்ப குட்டியாக இருக்கும் போல். நான் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்ம ஸ்டார்டிங் பேக்கிங் இப்போ தான் பண்ணுறோம். ஸோ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போம், பர்ஃபெக்டாக வரட்டும்னு பார்த்தேன். பேக்கிங்லாம் சூப்பராக தான் இருக்குது. சைஸ் தான் ரொம்ப குட்டி போல தான் பார்க்கும்போது தெரியவே இல்லை. பாருங்கள், இது 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 கூட ஓகே தான் குவாலிட்டி வைஸு. ஆனால் 200க்கு நான் மீனாட்சி பாத்திர கடை சிதம்பரத்தில் பார்த்தேன். நல்ல ஒர்த்து. சரி, ஸ்டார்டிங்கே மனசு வரலை எனக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னு பார்த்தேன். இது பாருங்களேன், ரொம்ப குட்டி டின்னு. 284க்கு வீட்டுக்கு செஞ்சுக்கலாம். பசங்களுக்கு டீ கேக் செய்யலாம். இது முட்டை மிட்டாய் செய்யறது கரெக்டாக இருக்கும். மற்றபடி நம்ம சேலுக்கெலாம் இது செட் ஆகாது. ஸ்ட்ரைட்டாக எங்கேயாவது கடையில் வாங்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பேக்கிங்லாம் ஓகே, பட் டூ ஸ்மால். அதுக்கப்புறம் பட்டர் ஷீட்டும் சேம் தான். மெட்ரோ மாலில் பார்த்தேன். ஒரு ரோல் வந்துட்டு 120 கிட்ட போட்டுருந்துச்சு. இது வந்துட்டு 2 ரோலும் சேர்த்து 120க்கு வாங்கியிருக்கேன். அதுவும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லிடுறேன். எந்த ஒரு பொருளுமே எங்கேயுமே நம்பி வாங்க முடியாது போல், காசு போட்டுட்டு. ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. பேக்கிங் உண்மையிலே எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போட்டேன். பட்டர் ஷீட் இது வந்துட்டு வீட்டில் பசங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த பப்ஸ் ஐட்டம்லாம் செய்யணுன்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஒரு டைம் குக்கரில் செய்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா குக்கரில் போய் ஒட்டிக்கிச்சு அந்த பப்ஸு. அது ஒட்டாமல் வரதுக்காக போட்டிருந்தேன். இதுவுமே நல்ல குவாலிட்டிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மீஷோவில் வாங்கணும் அப்படின்னா இந்த பட்டர் ஷீட்டு அப்புறம் இந்த கேக் டின்லாம் வாங்காதீங்க. நேர்லேயே போய் பார்த்து வாங்கிடுங்க. சீப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்கணும் அப்படின்னா ஒர்த்து இல்லை. இது பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு
லைட்டாக இது பண்ணாலே கிழிஞ்சிடும் போல். A4 ஷீட்டை விட மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர். மீஷோலலாம் இந்த கேக் டின் வேண்டாம். இன்ச்சஸ் கரெக்டாக போடலை. அதில் இன்ச்சஸ் போட்டிருந்தாலும் கரெக்டான இது நமக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ பேக்கிங் ஐட்டம்ஸ் நம்ம நேரில் போயிட்டு எங்கேயாவது வாங்கிட்டு வருவோம். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.